தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். நாடே எதிர்பார்த்த மோடி எப்போ மக்கள்கிட்ட அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். கரெக்டாக நேற்று 8 மணிக்கு எப்படி அந்த பண மதிப்பு இழப்பு அது மாதிரி அந்த 8 மணியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நேற்றும் அவர் மக்களை சந்திச்சிருக்கிறார். அவருடைய உரை உங்களுக்கு திருப்திகரமாக இருந்துச்சு? இதற்கு முந்தைய தருணங்களில் நாட்டு மக்களுக்கு அவர் நிகழ்த்துகின்ற உரையை போல் ஒருவேளை வட மாநிலங்களில் இது ஒரு உற்சாகத்தை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் தென் மாநிலங்களில் பெரிய ஒரு உற்சாகத்தை உருவாக்கவில்லை என்று பொதுவான கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. பொதுவில் போர் நிறுத்தம் வந்தது எல்லோராலும் வரவேற்கப்பட்டிருக்கிறது, வரவேற்கப்பட வேண்டும். ஆனால் போரின் நோக்கங்கள் நிறைவேறியதா என்பது பற்றி தெளிவின்மை நிலவுகின்ற காரணத்தினால் ஒரு மிக தெளிவான ஒரு திசையை காட்டுவதில் தலைமைக்கும் தடுமாற்றங்கள் இருக்கிறது. ஒரு போர் முடிந்துவிட்டாலும் போர்க்கால சூழல் நிலவுவதால் நாட்டினுடைய தலைமையை நான் விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனாலும் கூட சில முக்கியமான விஷயங்கள், எங்களால் தான் போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டது என்று உலகத்தில் வல்லமை மிக்க நாடான அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிக்கிறார். அதை பற்றி ஒரு வார்த்தை கூட தன்னுடைய உரையிலோ ஏனைய பத்திரிகை செய்தியாளர் சந்திப்பிலோ இந்திய தரப்பிலும் சரி பிரதமரும் சரி சொல்லவில்லை என்பது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன் பொதுவில் எப்போதுமே எங்கு நடந்தது, என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்பதை எல்லாம் விட ஏன் ஒன்று நடந்தது அல்லது நடக்கவில்லை என்கின்ற கேள்விதான் மிக முக்கியமான கேள்வி. அது ஒன்று. இன்னொன்று, பிரதமரனுடைய அந்த உரையில் பாகிஸ்தான் எங்களை மன்றாடி கேட்டது, கெஞ்சி பிச்சை எடுப்பது போல கேட்டது. அப்படியே கேட்டிருந்தாலும் ஒரு நாட்டினுடைய தலைவர் அப்படி பேசக்கூடாது. ஒருவேளை அப்படி கேட்டிருந்தாலும் கூட நாட்டின் தலைவர்கள் பயன்படுத்துகின்ற சொல்லாடல்கள் வேறு உயரங்களில் இருக்க வேண்டும். அது தோற்று போகிறவர்கள் பற்றின சொல்லாடலாக இருக்கலாம், வெற்றி பெறுவது பற்றின சொல்லாடலாக இருக்கலாம். அந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஜாரிங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி நான் அதனுடைய ரெட்டாரிக் தானே. பொதுவாக அவர் ஒரு ரெட்டாரிக் பர்சன், ஒரு பெரிய ரெட்டாரிக். அதுக்கு மேலே எந்த சப்ஸ்டன்ஸையும் நாம் பார்க்கல. ஒரு விஷயம் போரினுடைய தன்மை மாறி இருக்கிறது என்பதை அவருடைய பேச்சில் அதை நம்ம பார்க்குறோம் கண்கூட. எப்படி பொதுவாக ஒரு கிரிட்டிக்கல் ரெஸ்ட்ரெயின்ட் இருக்கும். எல்லை மீறி போய்விடக்கூடாது என்கின்ற அந்த ஒரு சுய கட்டுப்பாடு என்பது இதுவரையான எல்லா போர்களிலும் இருந்தது. உலகம் முழுவதுமே நீங்கள் இப்போது பார்த்தீர்கள் என்றால் ஒரு ரூல் பேஸ்ட் வார் என்பது என்று இல்லை. காசால பாருங்கள், ஒட்டுமொத்த உலகமும் பார்க்கிறபடி ஒரு இனம் அழிக்கப்படுகிறது. அதை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்துலக ஒழுங்குகள் இல்லை என்றல்ல, அதை பற்றின அக்கறை எவருக்கும் என்று இல்லை. எனவே தடியெடுத்தவர்கள் தண்டல்காரர்கள் ஆகலாம், வலிமையானவர்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம். 2 சமமான வலியவர்கள் மோதிக்கொண்டால் என்ன நிகழும் என்பதை பற்றின கவலை எல்லாம் கூட அவசியம் இல்லை. மோதி பார்ப்போமே, அதில் அப்பாவி மக்கள் கோடிக்கணக்கில் இறந்தாலும் கவலை இல்லை என்கின்ற ஒரு களத்திற்கு இந்த உலகம் வந்து நிற்கிறது. அதை இந்தியாவினுடைய ஆய்வாளர்களும் நிபுணர்களும் இது ஒரு புதிய வியூகம், இனிமேல் இப்படி எம் நிலத்திற்குள் தாக்குதல் நடந்தால் நாங்கள் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் சென்று தாக்குவோம் என்பதை இந்தியா நிரூபித்திருக்கிறது. அந்த செய்தியைத்தான் தன்னுடைய உரையில் முக்கியமாக பிரதமரும் வலியுறுத்தினார். இனிமேல் எங்கள் நாட்டில் பயங்கரவாத தாக்குதல் நடந்தால் நாங்கள் எந்த எல்லை வரைக்கும் வருவோம், உங்களினுடைய இராணுவ இலக்குகள், உங்கள் தலைநகரம் எது வரைக்கும் வருவோம் என்றெல்லாம் கட்டுப்பாடு என்பது, சுய கட்டுப்பாடு என்பது எங்களுக்கு இனிமேல் இருக்க போவது இல்லை என்கின்ற அந்த செய்தியை வலுவாக சொல்லியிருக்கிறார். அதை இங்கு இருக்கக்கூடிய ஆய்வாளர்களும் ஊடகங்களும் போற்றி புகழ்ந்து பாடுகின்றன. அதே அணுகுமுறையை பாகிஸ்தானும் கடைபிடித்தால் என்ன ஆகும் என்கின்ற அந்த கேள்வியை யாரும் கேட்கவில்லை. போர் என்பது ஒன்றும் கால்பந்து விளையாட்டு அல்லவே, கிரிக்கெட் விளையாட்டு இல்லவே. இது தலைமுறைகளின் இருப்பு, வாழ்வாதாரங்கள் பற்றின ஒரு என்னது, இட்ஸ் அ வெரி சீரியஸ் கொஸ்டின். வார் இஸ் நாட் அ கேம். ஸோ அந்த ஒரு பொறுப்புணர்வு எத்தரப்பினருக்கும் இருந்தது போல தெரியவில்லை. ஃபாதர், இந்த 8 மணிக்கு பிரதமர் மோடி அட்ரஸ் பண்ணுறார். அதற்கு சரியாக ஒரு 1/4 மணி நேரத்திற்கு முன்னாடி இது எப்படி நம்ம இதை ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா,
முன்னாடி போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிவிக்கிறார், அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான், இந்தியா அறிவிக்குது. இப்போ 8 மணிக்கு பிரதமர் வந்து மக்களை சந்திக்க போகிறார். 7:45க்கெல்லாம் ட்ரம்ப் வந்து சொல்கிறார், நானும் இந்தியாட்டையும் பாகிஸ்தான்ட்டையும் எங்களுடைய வர்த்தகத்தை நிப்பாட்டிடுவோம்னு சொல்லிவிடுவோம். 2 பேரும் பயந்து போர் நிறுத்தத்தை ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த ட்ரம்ப் என்னதான் அதை ப்ளே பண்ண விரும்புகிறார்? இது ஒரு மிகவும் குழப்பமான டீகோட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் இந்த போர் சென்ற திசை பல நாடுகளுக்கும் ஒரு கவலையை அல்லது இதில் இடைப்பாடு செய்ய வேண்டும் என்கின்ற கட்டாயத்தை உருவாக்கி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் இந்த வரிசையாக பார்த்தீங்கன்னா, இப்போது என்னைக்கு மே 7ஆம் தேதி போர் தொடங்குது. பிரதமர் தன்னுடைய உரையில் சொன்னது போலவும் இராணுவம் தொடர்ந்து சொல்வதைப் போலவும் முதன்முறையாக இந்திய விமானங்கள், ஏவுகணைகள் பாகிஸ்தானுடைய உட்பகுதிகளுக்கும் இதய பகுதிகளுக்கும் சென்று தாக்குதல் நடத்துகின்றது. இப்போ அதை நான் பார்க்குறப்போ வந்து இன்னொரு கோணத்தில் தான் நான் பார்க்குறேன். இது வெறும் ஒரு 22ஆம் தேதி நடந்த ஏப்ரல் 22 நடந்த தாக்குதலுக்கு பதிலடி என்பதை விட இவர்கள் காஷ்மீரை இராணுவமயப்படுத்துவது, ஆர்டிகிள் 370 அதை ரத்து செய்வது, இன்னி இருப்பது ஒன்று தான், தட் இஸ் அன்ஃபினிஷ்ட் அஜெண்டான்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தான் வசம் இருக்கிற காஷ்மீர் பகுதிகளை மீள கைப்பற்றுவது, இதுதான் இந்தியா மீதம் இருக்கு அன்ஃபினிஷ்ட் அஜெண்டா. இது ஒரு ஆர்எஸ்எஸ் அல்லது ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி தானே இன்று இந்திய அரசனுடைய ஐடியாலஜி. அப்போது இந்த போரை நான் பார்ப்பது என்பது பிஓகேன்னு சொல்கிறோம். அந்த நீங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருங்கிறது ஒரு 2 பகுதிகள் தான் முதன்மையாக. ஒன்று ஆசாதி காஷ்மீர், இன்னொன்று அந்த கில்கிட் பல்திஸ்தான்ங்கிற ஒரு பகுதி. இன்னொரு பக்கம் 1962 சீனா நம்மிடமிருந்து கைப்பற்றிய அக்ஷய் சின் பகுதி. இதுதான் இப்போ இது ஏன் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட முன்தாவலுக்கோ ஒரு பெரு வளர்ச்சிக்கோ முக்கியம் என்றால், இந்த நிலப்பரப்பு, அதாவது இன்று பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த நிலப்பரப்பு இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருக்குமேயானால் ஒரு நிலவழி பாதை என்பது ஐரோப்பா வரைக்கும் திறந்துவிடும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வாயில் திறப்பு. அப்போ எப்படி பெல்ட் அண்ட் ரோடுங்கிற ஒரு பெரிய திட்டத்தை சீனா இன்னைக்கு கொண்டு வருதோ, இந்தியாவினுடைய வளர்ச்சியை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. நாமே தான் நமது உட்பளவுகளால் நம்மை அழித்துக் கொள்வேமே தவிர நம்முடைய வளர்ச்சி என்பது உறுதியானது. இதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நமது அறிவு திரட்சி, இப்போது நடந்து கொண்டிருக்கிற பொருளாதார வளர்ச்சி என்பது நம்மை ஒரு பெரிய வல்லமை மிக்க நாடாக மாற்றுகிற உள்ளீடுகளை கொண்டது. ப்ரொவைடட் இது ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்கின்ற ஒரு சமூகமாக இருக்கிறவரை. இன்று இருக்கிற மதவாதம் இருக்குமேயானால் அது உறுதியாக வல்லரசாக ஒரு நாளும் மாறாது. அது நாம் வேறு இன்னொரு பொழுதில் நாம் அதை பற்றி விவாதிக்கலாம். ஆனால் குறிப்பாக ஆப்கானிஸ்தானுக்கு நமக்கு நேரடி வழிபாதை திறந்துவிடும், நிலவழி பாதை. ரஷ்யாவிலிருந்தோ அந்த மத்திய ஆசிய பகுதிகளில் இருந்தோ நாம் இங்கு நேரடியாக ஒரு எண்ணெய் குழாய் கொண்டு வர வேண்டும் என்றால் ஈரான், பாகிஸ்தான் இவற்றினுடைய துணை இல்லாமல் நேரடியாக கொண்டு வர முடியும். இதைவிட முக்கியமாக சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான நிலவழி பாதையை நாம் இடைமறிக்க முடியும். அது இருக்காது. இந்த பகுதி, இந்த பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த பகுதி நமது கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டால் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையே நிலவழி பாதையே இருக்காது. ஸோ அது ஒரு பெரிய ஆல்சோ அதோட இயற்கை வளங்கள், கனிமங்கள், குறிப்பாக நீர்வளம் மிகவும் பெற்ற ஒரு பகுதி. எனர்ஜி நீட்ஸ், ஹைட்ரோ பவராக இருக்கலாம், இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான அந்த பகுதின்னு வச்சுங்களேன், அந்த கில்கிட் பல்டிஸ்தானும் ஆசாதி காஷ்மீர் பகுதிகளும். ஸோ இதைத்தான் இந்தியா, அதுவும் வெளியுறவு அமைச்சர் வெளிப்படையாகவே இன்னும் ஒன்று தான் மிச்சம் இருக்கிறது, அது பாகிஸ்தான் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற காஷ்மீர் பகுதிகளை மீட்டெடுப்பது. ஸோ இதற்கு ஒரு முன்னோட்டமாகத்தான் இந்த தாக்குதலை நடத்தி பார்த்ததோ என்பது என்னுடைய ஒரு எண்ணம். ஏனென்றால் பாகிஸ்தானினுடைய வான் படை தற்காப்பு அரண்களை தகர்ப்பதில் தான் முதல் கவனம் செலுத்தப்பட்டது. நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் இந்த முதல் நாள் போர் என்பது, 2ஆம் நாள் போர், முதல் நாள் போரில் தீவிரமான விமான சண்டை நடந்தது. வான் சண்டை தான், தரைவழி சண்டை நடக்கலை, வான்வழி சண்டை நடந்திருக்குது.
அதில் 2 தரப்பிலும் இழப்புகள் இருந்தாலும் இந்திய தரப்பில் குறைந்தது 2 அட்வான்ஸ்ட் ஜெட்ஸாவது இழக்கப்பட்டிருக்கும். ஆமாம், ரஃபேல் ஒரு மிராஜா இருக்கலாமோங்கிற ஒன்று இருக்குது. இன்னும் 2-3 இழக்கப்பட்டிருக்கலாம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பதிவு. ஸோ அது வந்து ஓரளவுக்கு சமநிலையில் முடிந்திருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானின் எந்த பகுதி வரைக்கும் சென்று தாக்க முடியும் என்று இந்தியா நிரூபித்ததும், அதனுடைய வான்படை தற்பாதுகாப்பு அரண்களை தாக்கி அழித்ததும் இந்தியாவினுடைய புதிய வல்லமைகளை காட்டியது. 2வது நாள் போர் தான் வந்து மிக ஆபத்தான பல அறிகுறிகளை காட்டியது. அந்த ட்ரோன் ஆர்மின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மலிவாக கிடைக்கிற ட்ரோன் ஆர்மி, அது மட்டும் இல்லை, மிக தெளிவாக தெரிந்தது உலக பரப்பில் பாகிஸ்தானுக்கு அப்படி ஒன்றும் கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க சீனாவை தவிர அப்படின்னு நினச்சோம். கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினச்சோம். அப்படி இல்லை, ஒரு அலையன்ஸே அவங்களுக்காக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. துருக்கி நாடு ட்ரோன்களை கொடுத்து, எண்ணிலடங்கா ட்ரோன்களை கொடுத்துருக்குது. அது துருக்கி இந்த அளவுக்கு அதில் ஈடுபடும் என்று நாம் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஈரானிலிருந்து ஏவுகணைகள் பல கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீனாவினுடைய இராணுவ விமானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சீனா, நம்ம கடந்த பதிவில் சொன்னதை போல சீனாவினுடைய விமானங்கள் தான், செங்டு விமானங்கள் தான் இந்த ரஃபேல் மற்றும் மிராஜ் விமானங்களை வீழ்த்துவதற்கு பயன்பட்டிருக்கலாம். இது 2வது நாள். 3வது நாள் போர் தான் இந்த 2 பேருமே நீங்கள் நடந்து கொண்டது. அப்போ இந்தியா பாகிஸ்தானினுடைய வான்படை தற்காப்பு அரண்களை எல்லாம் உள்சென்று, அதுவும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு இதய பகுதியான பஞ்சாப் மற்றும் லாகூர் பகுதிகளுக்கு சென்று தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்றால், இதைவிட பெரிதாக ஒன்று வரப்போகிறது என்பதற்கான ஒரு அடையாளமாக அது இருக்கலாம். இன்னொன்று, இவ்வளவு பெரிய ஒரு ட்ரோன் ஆர்மியை பாகிஸ்தான் அனுப்புனது, ஒன்றேல் அது அனுப்பி ஒரு பரிசோதித்து பார்த்த, ஒரு ப்ரோபிங்னு சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கிறது வான்பரப்பில்ங்கிறத பார்க்கறதுக்காகவும் இருக்கலாம். அல்லது எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி வெற்றி பெறாமல் போனதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படின்னு நம்ம, ஆனாலும் உலக நாடுகளுக்கு கிடைத்த தரவுகளின்படி ஏதோ ஒன்று இன்னும் பெரிதாக வரப்போகிறது. காரணம், 2 நாடுகளிலும் நீங்கள் இராணுவ தளபதிகள் முடிவு எடுத்ததை விட எக்ஸ்ட்ரீம் நேஷனலிசம், இப்போது எப்படி பாகிஸ்தானில் வந்து எக்ஸ்ட்ரீம் ஒரு முஸ்லீம் நேஷனலிசம் இருக்கிறதோ, அதே போல் இந்தியாவினுடைய ஆட்சி அமைப்பில் எக்ஸ்ட்ரீம் வேதிக் ஹிந்து நேஷனலிசம் இது மோதுகின்ற பொழுது ஒரு அணு ஆயுத போருக்கு எளிதாக சென்றுவிட முடியும் இது அப்படிங்கிற ஒரு கணிப்பு தான் உலக நாடுகளை இழுத்து கொண்டு வந்து இருக்க முடியும் என்பதும், இன்னொன்று ஒரு முழு எடுப்பில் இந்தியா இந்த பாகிஸ்தான் POKன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம இப்போ சொன்னது, அதுக்குள்ளே போகிறத வந்து அமெரிக்கா கூட விரும்பாது. அந்த இடத்துல சீனாவும் அமெரிக்கா கூட ஒன்று சேர்ந்துக்கும். இந்தியா இப்போது உடனடி பெரும் வல்லரசாக வருவதை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கூட விரும்பும் என்று நான் நினைக்கல. இது என்னுடைய ஒரு அனுமானம், சரியா இருக்கலாம். ஒருவேளை அந்த இஷ்யூல அவங்க 2 பேர் கூட சேர்றது வாய்ப்பு இருக்கு. என்ன ஃபாதர்? சேரலாம், சேரக்கூடும். அது அப்படித்தானே வந்து நீங்கள் ஈழத்தில் நடந்த அழிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தையும் தமிழீழ விடுதலை போராட்டத்தை அழிப்பதிலும் உலக அளவில் இந்தியாவும் பாகிஸ்தானும் அவ்வளவு பகை நாடுகள். ஆனால் தமிழ் தேசியத்தை அழிப்பதில், தமிழர்களுக்கான ஒரு விடுதலை போராட்டத்தை அழிப்பதில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்து செயல்பட்டன. இப்போ சீனாவும் அமெரிக்காவும் பகை நாடுகள், சீனாவும் இந்தியாவும் பகை நாடுகள். ஆனால் தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் தமிழருக்கான ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தை அழிப்பதில் சீனா, பாகிஸ்தான், இந்தியா, அமெரிக்கா அனைத்து நாடுகளும் ஒன்றாகத்தான் செயல்பட்டன. அதனால் வந்து இந்த உலக நாடுகளின் அரசியல் என்பது நேர்கோடுகளாலான ஒற்றை வழி பாதைகள் அல்ல. அது வந்து இந்த ஃப்ளைஓவர்ஸ் மாதிரி, சில நேரம் அப்படியே சேர்ந்துக்குவாங்க, சில நேரம் பிரிஞ்சுக்குவாங்க, சில நேரம் கண்ணை காட்டி விடுவாங்க, போட்டுக்க அப்படின்னு கண்ணை காட்டி விடுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த பெருசுங்களோட கேமில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நடக்கிற விஷயங்கள். ஸோ இந்தியா வந்து, ஏன்னா இந்தியா வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறது, நாங்கள் ஆர்டிகிள் 370 ஒழிச்சாச்சு, இனிமேல் இருக்கிறது வந்து எஞ்சிய காஷ்மீர் பகுதிகளை நாங்கள் மீட்டெடுத்துக் கொள்வது. அதை வந்து ஏதோ தன்னுடைய ப்ரெஸ்டீஜுக்காக மட்டும் இந்தியா மீட்டெடுக்கணும்னு விரும்பலை. தான் வல்லரசாகின்ற அந்த கனவின் மிக முக்கியமான கண்ணி அந்த பகுதியாக இந்தியா பார்க்கிறது. அது உண்மையும் கூட, அது உண்மையும் கூட. நான் சொன்னதை போல் நான் சொன்னேன் இல்லைங்களா, லாஜிஸ்டிக்கலி நம்ம வந்து ஒரு இங்கே சென்னையிலேருந்து ஒரு கார் எடுத்தோம்னா அந்த பகுதி இருந்தாச்சுன்னா நேராக நம்ம லண்டனுக்கு ஆமாம், அஃப்கோர்ஸ் கப்பலில் கொஞ்சம் படையிலெல்லாம் போக வேண்டியிருக்கும். ஆனால் ஜெர்மனிக்கு, ஸ்பெயினுக்கெல்லாம் கார்லேயே நீங்கள் போயிட்டு வரலாங்கிற அந்த ஒரு பாதையை திறக்கும். இப்போது இந்த இடத்துல தான் வந்து எங்கே நம்ம தப்பாக போகிறோம் அப்படின்னா, போர் செய்து நீங்கள் அதை இனிமேல் கைப்பற்றி விட முடியுமா என்றால் அது முடியாது.
முடியாது. இம்பாசிபிள்னு சொல்ல மாட்டேன். அதை வந்து எளிதாக அமெரிக்காவும் அனுமதிக்காது அல்லது சீனாவும் அனுமதிக்காது. ஏன்னா அந்த பகுதியில் தான் சீனா ரொம்ப ரொம்ப முதலீடுகளை செய்திருப்பது அந்த பகுதி தான். ஆனால் போர் செய்யாமலேயே வார் பிரின்சிபிள்ஸ், போர் கொள்கைகள் என்று பல இருக்கின்றன. அதில் எனக்கு பிடித்த ஒரு போர்க்கொள்ளை என்பது சுன்சூனுடைய ஒரு போர்க்கொள்ளை வந்து ஆகச்சிறந்த போர் என்பது நடத்தப்படாத போர் அப்படிம்பார். அது அற்புதமான சொல்லாடல். அது ஆகச்சிறந்த போர் என்பது நடத்தப்படாத போர் என்றால் ஒரு போரை நடத்தாமலேயே போர் நடத்தி நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் சாதித்துக் கொள்வதுதான் சிறந்த போர் அப்படிம்பார். இது ஒரு கவித்துவமான இராணுவ கோட்பாடு. இப்போ இந்த பிரச்சனையிலையும் நேற்று பிரதமர் நடத்திய இந்த உண்மையிலேயே நீங்கள் காய்தல் உவத்தல் இன்றி, சார்பு நிலை இன்றி இந்தியாவினுடைய அனைத்து மக்களையும், போர் வெறி பிடித்து திரிகிற அந்த சிறிய சங்கி கூட்டத்தையும் நான் கேட்டுக்கொள்வது, ஒரே ஒரு மனிதன் மனிதனாகவும் ஆக இமாலய உயரங்களுக்கு உயர்ந்தும் நிற்கிறார் என்றால் யார் சொல்லுங்கள்? உமார் அப்துல்லா என்கின்ற அந்த மனிதன். தாக்குதல் நடந்த ஏப்ரல் 22 தாக்குதல் நடந்த அடுத்த கணத்திலேயே இது பயங்கரவாதம் என்று அறிவித்தார். 2 கடையடைப்பு செய்து இழக்கப்பட்ட உயிர்களுக்காக அந்த இரங்கல் மட்டுமல்ல உணர்வாக இணைந்தார். 3 சட்டப்பேரவையிலேயே கண்டன தீர்மானம், இரங்கல் தீர்மானம், இழக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அதெல்லாம் செய்தார். 4 பாகிஸ்தானை நேரடியாக அவர் கண்டித்தார். 5 இந்த போரில் உண்மையில் இழப்பு காஷ்மீர் மக்களுக்குத்தான். அந்த இழப்பையும் அவர் எப்படி வந்து வரையறுத்தார் என்றால், காஷ்மீரத்துவம் சிதைந்து விட்டது, நாங்கள் இப்படிப்பட்டவர்கள் அல்ல, இப்படியான படுகொலைகள் என்பது எங்கள் பண்பாட்டில் உள்ளது அல்ல. 1. 2 எங்கள் பொருளாதாரம் தான் இழக்கப்பட்டிருக்கிறது. இதில் வெற்றி பெற்றது ஏதோ இஸ்லாமியர்கள் என்பதை போல நீங்கள் நாட்டிற்கு தோற்றம் காட்ட பார்க்கிறீர்கள். எங்கள் ஒரு டூரிசம் எக்கானமி, எங்கள் பொருளாதாரம் ஒட்டுமொத்த காஷ்மீர் பள்ளத்தாக்கும் என்று எந்த வருமானமும் இல்லாமல் கிடக்கிறது. அவருடைய ஒவ்வொரு சொல்லிலும், ஒவ்வொரு அந்த ஒரு சென்டென்ஸ்லையும் கடுகளவு கூட வன்மம் இல்லை, விஷம் இல்லை, பகை இல்லை. ரியல் ஸ்டேட்ஸ்மேன். இதில் தான் இந்தியாவினுடைய எதிர்காலத்துக்கான சூக்குமம் இருக்கிறது. அமித்ஷா போன்றவர்கள் அல்லது நரேந்திர மோடி போன்றவர்கள் இந்த RSS கும்பலால் இந்தியாவை வல்லரசாக மாற்ற முடியாது. யாரால் மாற்ற முடியும் என்றால், நல்லிணக்கத்தையும் எல்லோரையும் உள்ளடக்குகின்ற ஒரு அரசியலையும் தேடி கட்டியெழுப்பினார்கள் ஜவஹர்லால் நேரு, மன்மோகன் சிங் வரை என்று. அந்த அணுகுமுறையில் நாம் வல்லரசாக முடியும். இப்போ இதே நிலப்பரப்பை, இப்போ நான் சொல்கிறேன், போர் செய்யாமலேயே ஏன் பாகிஸ்தானும் காஷ்மீர் இதெல்லாம் ஒரு அமைதி சூழலை உருவாக்கி ஒரு ஒப்பந்தத்தின் ஊடாக, புரிந்துணர்வின் ஊடாக இணைந்து ஐரோப்பா வரைக்குமோ உலகம் முழுமைக்குமான நிலவழி பாதையை உருவாக்குவது சாத்தியம் இல்லை என்று நாம் ஏன் நினைக்கிறோம்? அதற்கான முயற்சிகள் என்பது இன்க்ரிமெண்டலாக இருக்கலாம். இட் மே டேக் another 25 years, but worth trying it. நீங்கள் அணு ஆயுத போர் நடத்தி ஒரு வழிப்பாதையை திறப்பதை விட 25 ஆண்டு காலம் அமைதியை தேடி 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 நாடி 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 நீங்கள் உங்கள் இலக்குகளை அடைவது என்பது அது உயர்ந்தது. காரணம், நான் உங்களினுடைய முதல் நேர்காணலில் சொன்னேன், காஷ்மீர் என்பது நமக்கு உரியது அல்ல. இன்றைக்கு பாகிஸ்தான் உரிமை கேட்கிறது, நாம் நமக்கு என்று சொல்கிறோம். உண்மையில் அது காஷ்மீரிகளுக்கு உரியது, நமக்கு உரியது அல்ல. 1947ஆம் ஆண்டு நான் சொன்னேன், மீண்டும் அதை சொல்லுகிறேன், வெள்ளைக்காரர்கள் விடுதலை கொடுக்க முடிவு செய்த போது அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஒவ்வொரு இப்போ திருவாங்கூராக இருக்கலாம், ஹைதராபாத்தாக இருக்கலாம், மைசூராக இருக்கலாம், எல்லாருக்கும் அவங்க வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருக்கலாம், எல்லாருக்கும் அவங்க ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் பாகிஸ்தான் பக்கம் போகிறீங்கன்னா பாகிஸ்தான் பக்கம் போங்க, இந்தியா பக்கம் இருக்கிறீங்கன்னா இந்தியா பக்கம் வாங்க. இங்கே தான் நல்லா நீங்கள் கவனிக்கணும், காஷ்மீரத்து மக்கள் இந்தியாவோடும் இணைய விரும்பவில்லை, பாகிஸ்தானோடும் இணைய விரும்பவில்லை. அவர்கள் காஷ்மீரியத்தாக இருக்கணும், அவர்கள் தங்கள் தேசியத்தை தெரிவு செய்தார்கள். ஆனால் பாகிஸ்தான் வலுக்கட்டாயமாக தன் இராணுவத்தை அல்ல, ஒரு படையை, ட்ரைபல்ஸ் அப்படின்னு
மக்கள் படை என்ற பெயரில் அவர் படையை அனுப்புது. பாகிஸ்தானும் ஆக்கிரமிப்புக்காக வருகிறது. பெரும்பான்மை இஸ்லாமிய மக்களை கொண்ட காஷ்மீருக்கு மன்னனாக இருந்தவர் ஏற்றுக்கொண்டுதான் இருந்தார். மக்கள் ஏற்றுக்கொண்டு ஹரி சிங் அவர் இந்தியாவினுடைய இராணுவ துணையை தேடுகிறார். இந்தியா இராணுவ துணைக்கு நிபந்தனையாக நீங்கள் எங்களோடு சேர வேண்டும், ஆனால் சிறப்பு உரிமைகள் உங்களுக்கு தருங்கன்னா இந்த ஆர்டிகிள் 370 எல்லாம். ஸோ காஷ்மீர் என்பது நமக்கு உரிமைப்பட்டு வந்தது அல்ல. இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால இந்த நேரட்டிவ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வரலாற்று சூழலில் அந்த மக்களின் விருப்பத்திற்கு மாறாக ஒரு மன்னன் நம்மோடு நம் துணையை தேடி இணைய வந்தார்கள். அந்த தனித்துவத்தையும் வரலாற்று சூழலையும் நாம் மதித்தோம் என்றால் அந்த புள்ளியிலிருந்து தான் நாம் புதிய பாதையை தொடங்க முடியும். ஆனால் தான் நான் திரும்ப திரும்ப சொல்றது, பிரச்சனைக்கான தீர்வை உங்கள் ஏவுகணைகளிலும் உங்கள் வான்படைகளிலும் உங்கள் அணு ஆயுதங்களிலும் தேடாதீர்கள். பிரச்சனைக்கான தீர்வை முதலில் காஷ்மீர் மக்களோடு உரையாடுவதிலிருந்து தொடங்குங்கள். அவர்களை நீங்கள் வென்றெடுங்கள். அவர்கள் வழியாக நீங்கள் இஸ்லாமிய உலகத்தை வென்றெடுங்கள். நாளைய புதிய இளம் பாகிஸ்தான் தலைமுறையினரோடு இன்று இருக்கிற அந்த இராணுவ மத வெறி என்பது நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அங்கும் ஒரு புதிய தலைமுறை, ஏன் நாம் பொருளாதாரத்தில் வளரக்கூடாது, ஏன் நாம் உலக நாடுகளைப் போல தொழில்நுட்பத்திலும் ஏனைய வளர்ச்சி திசைகளிலும் செல்லக்கூடாது என்ற ஒரு தலைமுறை வரத்தான் செய்யும், வராமல் இருக்காது. அந்த வழிபாதையைத்தான் இம்ரான்கான் அவர்கள்லாம் தேடினார்கள். ஆனால் தான் அவரை சிறைக்குள் பிடிச்சு வச்சிருக்காங்க. அவர்களுக்கான காலம் வராமல் போகாது, இராணுவம் தான் நிரந்தரமாக இங்கு கொட்டமடிக்கும் என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலத்தை ஊக்கப்படுத்துவது, அமைதிக்கான பாதை என்பது கடினமான பாதை தான். இப்போ நான் இதை நானும் ஒரு தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தை ஆதரித்தவன் தான். நல்ல நியாயம் இருந்ததுனால தான் நான் ஆதரித்தேன். ஆனால் அதனுடைய விளைவுகளை எல்லாம் பார்க்கிற போது அதனுடைய இழப்புகள், இன்றைக்கு ஒரு குறைந்தபட்ச அரசியல் தீர்வு கூட நமக்கு எட்டவில்லை என்று பார்க்கிற போது அமைதி வழியில் பலவற்றை தேடி சாதித்துக் கொள்வது சிறந்ததாக இருக்குமோ, அல்லது புதிய வல்லமைகள் பலவற்றை உருவாக்கிக் கொள்வது, போர் அல்லாத வல்லமைகளை எப்படி உருவாக்கிக் கொள்வது என்கின்ற தேடல்களின் ஒரு விளைவினால்தான் நான் இப்படிப்பட்ட இதெல்லாம் சொல்ல வைக்கிறது. அதனால் காஷ்மீருக்கான உரிமை என்பது பாகிஸ்தானுக்கும் கிடையாது, இந்தியாவுக்கும் கிடையாது. அது காஷ்மீர் மக்களுக்குத்தான் உண்டு. அவர்களை வென்றெடுப்பதில் தான் நம்ம அடுத்த கட்ட நம்முடைய வல்லரசாகும் அந்த வழிபாதை ஒன்று தேவைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வழிபாதை அதில் தான் திறக்கும். நம்ம எல்லாம் கொண்டாட வேண்டியது, உண்மையில் தமிழகம் அழைத்து ஒரு பெரிய விருது கொடுத்து இந்தியாவுக்கான நோபல் பரிசு என்று ஒன்றை உருவாக்கி அதை கொடுக்கணும்னா ஒமார் அப்துல்லாவுக்கு கொடுக்கணுங்க. நீங்கள் இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ரிவர்ஸாக போய் இந்த ஏப்ரல் 22 இன்னைக்கு வரைக்கும் அவர் பேசின பேச்சுக்கள், உரையாடல்கள், கருத்துக்கள் தியேட்ரிக்ஸே இல்லை, நாடகத்தன்மை இல்லை. எல்லாம் இதயத்தின் அடி அந்த நாதத்திலிருந்தும் நரம்புகளிலிருந்தும் வரக்கூடிய அந்த சொற்களும் உணர்வுகளும் பாருங்கள். வாட் அ லீடர் ஹீ இஸ். இவங்கள் மற்றவங்களோடெல்லாம் ஒப்பிடுற போது மற்றவங்கெல்லாம் நத்திங், பொய், பித்தலாட்டம், வெறி, ஒரு தலைமைத்துவத்துக்கு கடுகளவும் தகுதி இல்லாதவர்களை காண்கிற ஒரு தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை காண்பது அப்படி ஒரு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறது. இந்த தாக்குதல் நிறுத்த அறிவிப்பை வெளியுறவுத்துறை செயலாளர் மிஸ்ரா அவர்கள் பண்ணுறாரு. அவருடைய சோஷியல் மீடியாவில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பெனட்ரேட் பண்ணி கண்ணாப்னான்னு கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க ஃபாதர். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஒரு போர் நிறுத்தம் ஒரு அரசியல் முடிவு, அதை அறிவிக்கிற இடத்துல இருக்கிற அவர் மீது நடத்தப்படுகிற இந்த சொற்தாக்குதலை நம்ம எப்படி? 6 நாட்களுக்கு முன்பு பிரான்ஸ் நாட்டினுடைய முன்னணி நாளிதழ் லெமான் அப்படிங்கிற ஒரு நாளிதழ் ஒரு எடிட்டோரியல் எழுதியிருந்தது. இட் இஸ் a war between two extreme nationalisms அப்படின்னு நீங்கள் படியும் கட்டாயம். அதை உண்மையில் நம்ம ஒரு வெறியேற்றப்பட்ட ஒரு சமூகமாக மாறி இருக்கிறோம். இந்த போரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் உண்மையான வெற்றி அப்படிங்கிறது ஒரு தெளிவு இல்லாமல் முடிஞ்சிருக்கு. இப்போ புல்வாமா தாக்குதல் நடந்தது, பாலக்கோட்டில் போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தினோம், அது இந்தியா வென்றது அப்படின்னு அது தெளிவு, ரொம்ப தெளிவு. மும்பை தாக்குதல் நடந்தது, மும்பை தாக்குதலுக்கு பிறகு இந்தியா எடுத்த ஒரு உலகோடு இணைந்த நடவடிக்கையினால்தான் இன்று பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாக முறிந்தும் சிதைந்தும் கிடக்கிறது. கசாப் நீதிக்கு முன் நிறுத்தப்பட்டான். கசாபை நீதிக்கு முன் நிறுத்துவதற்கு உலக நாடுகளினுடைய ஒத்துழைப்பு என்பது முழுமையாக இருந்தது. பாகிஸ்தானை பணிய வைப்பதில் உலக நாடுகள் முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்தன.
1999 கார்கில் போரின் போது நம்ம வந்து ரொம்ப டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷனில் தான் இருந்தோம். ஏன்னா பாகிஸ்தானின் படை குவிப்பு என்பது மலையினுடைய முகடு பகுதியிலும் நாம் கீழிலிருந்து மேல் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் இருந்தோம். பல்லாயிரக்கணக்கான இராணுவத்தினரை நாம் இழந்தோம். அப்போ பில் கிளின்டன் உறுதியாக இடைப்பாடு செய்து, நேட்டோ ஐரோப்பிய நாடுகளும் இடைப்பாடு செய்து பாகிஸ்தான் மீது இனியில்லை என்ற உண்மையில் சொல்லப்போனால் பாகிஸ்தான் வெற்றியை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் பாகிஸ்தானை இடைமறித்து அழுத்தம் கொடுத்து அதை பின்வாங்க வைத்ததில் அமெரிக்கா ஏனைய உலக நாடுகளுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. உலகம் முழுமையாக நம்மோடு இருந்தது. ஆனால் இந்த இப்போது நடந்த போரில் நமது இராணுவ ஆற்றல்கள் அபரிமிதமாக வளர்ந்திருக்கிறது. அதில் ஐயமே இல்லை. பாகிஸ்தானின் எந்த பகுதிக்கும் சென்று, ஏன் பாகிஸ்தானை 10 முறை அழித்து ஒழிப்பதற்கு அளவுக்கான ஆயுதங்கள் இந்தியாவிடம் இருக்கின்றன. நம்மை அழிப்பதற்கும் அவர்களிடம் ஆயுதங்கள் இருக்கிறது, அது வேறு. அதை கொண்டு வந்து சேர்க்கிற அந்த, ஏன்னா நமக்கு கன்வென்ஷனல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் நிறைய இருக்குன்னா அவங்க டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் இதுவரையான எல்லா சண்டைகளின் போதோ இந்த ஒரு இறுக்கங்களின் போதோ உலக ஆதரவு முழுமையாக நமக்கு இருந்தது. இந்த முறை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு தான் அந்த ஒரு உலக அணி, நான் சொன்ன துருக்கி, ஈரான் இருந்தது. நமக்கு யாரும் ஓப்பனாக நிற்கலை. ஓப்பனாக நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கா சொல்லிச்சுதா, மால்டீவ்ஸ் சொல்லிச்சுதா, நேபாள் சொல்லிச்சுதா, பூட்டான் சொல்லிச்சுதா, பங்களாதேஷ் சொல்லிச்சுதா? ஒருத்தரும் நமக்கு இல்லை. உலக நாடுகளே மறந்துடுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களே நமக்கு யாரும் ஆதரவாக நிற்கலை. ஏன் அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு முக்கிய காரணம் இங்கே இருக்கிற ஊடகங்களினுடைய வெறியாட்டம். இந்த வெறியாட்டம் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு உடனடியாக உலகத்துக்கு தெரியாது, ஆனால் இன்னைக்கு தெரியுது. ஏன்னா இப்படி பைத்தியக்காரங்கள மாதிரி, பைத்தியக்காரன் இல்லை, வெறி பிடிச்ச ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மேட்னஸ் டு த கோர். இப்படியா வெறி பிடிச்சி கத்துவானுங்க, இப்படியா வெறி பிடிச்சி ஆடுவானுங்க, இப்படியா நாட்டு மக்களை போர் வரைக்கு தூண்டுவாங்கங்கிறது உலக நாடுகள் நம்மை பரிவோடு பார்க்கவே இல்லை. அதற்கு இந்திய ஊடகங்களினுடைய மத வெறி ஆட்டமும் ஒரு முக்கிய காரணம். ஸோ அந்த சூழல், இதன் காரணமாகத்தான் நீங்கள் இப்போ இந்த கேட்ட கேள்வி இருக்கீங்களா, நமக்கு வந்து ஒரு இந்த போரினுடைய இலக்கு உண்மையில் முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. நம்மளா இன்னைக்கு சொல்கிறோம், ஆமாம் நாங்கள் நிரூபிச்சிட்டோம், எங்கே வேணாலும், உண்மைதான், நிரூபிச்சிட்டோம், உங்களை எங்கே வேணாலும் வந்து தாக்க முடியும், இனிமேல் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தினால் எங்களால் உள்ளே வந்து தாக்குவோம் அப்படி இப்படின்னு நிரூபித்து விட்டாலும், ஒரு பயங்கரவாத தாக்குதல் நிறுத்தப்பட்டு விட்டு என்பது எப்போது நிரூபணமாகும்? இனிமேல் தாக்குதல் நடக்கவில்லை என்றால்தான் நிரூபணமாகும். நடக்காமல் இருக்க போகிறது என்றால் அடித்து சொல்கிறேன், நடக்கும். ஆனால் தான் சொல்கிறேன், போர் என்பது எந்த இலக்குக்காக நடத்தப்பட்டது என்பது தெளிவில்லாத ஒரு போராக, இது ஒரு 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 வெறியாட்டமாக நடந்து முடிந்த ஒரு போராகத்தான் பார்க்க வேண்டியது. இதில் ராகுல் காந்தி எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் உடனடியாக நாடாளுமன்றத்தை கூட்டி இதை வந்து ஒரு சிறப்பு கூட்டம் ஒன்று கூட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஃபாதர்? கூட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாட்டு மக்களே கன்வின்ஸ் ஆகாத நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போதான் உண்மையிலேயே ஒரு அந்த ப்ரொஃபஷனலிசம் வந்திருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ தான் முதன்முறையாக அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. டிஜிஎம்ஓஸ் பேசுவாங்க, அதான் கரெக்டு. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன், டிஜிஎம்ஓஸ், அவங்க பேசிக்குவாங்க. அவங்க பேசித்தான் இந்த சண்டை நிறுத்தம் வந்தது. இதெல்லாம் இப்போ இந்த கதை வருது. அப்படித்தான் முதல்லையே நடந்திருக்கணும். இவங்க இந்த ட்ராமாவை கிளப்பி சிந்தூர்னு பேரை வச்சு 2 பெண், அவங்கெல்லாம் மிட் லெவல், அவங்கெல்லாம் தேர் நாட் டிஜிஎம்ஓஸ் ஆர் இராணுவ தளபதிகள். அவங்கள கொண்டு வந்து அதான் இந்த தியேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அந்த ப்ரொஃபஷ்னலிசத்துக்கு இது நீங்கள் வந்திருக்கிறத பார்த்தா இது கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும், கொஞ்சம் என்டியூர் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது உண்மையிலேயே. பட் ஏன் இவங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களோன்னு நான் நினைக்கிறேன்னா, நமக்கும் இழப்புகள் வந்திருக்குல்ல, நமது இலக்குகள் தாக்கப்பட்டிருக்குது, சில இராணுவங்கள் இழக்கப்பட்டிருக்குது. அப்புறம் அது எப்படி நீங்கள் ஈரான் துருக்கி எல்லாம் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்தீங்கிற கேள்வி வரும். 3 இப்போ ட்ரம்ப் உண்மையிலேயே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரா மோடி? ட்ரம்ப் அப்படி தானே எடுத்துக்க வேண்டியிருக்குது. எக்ஸ்போஸ் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கேள்வி வரும். அதனுடைய அடுத்த தொடர் கேள்வியாக இப்போ எப்படி நீங்கள் காஷ்மீர் பிரச்சனையை அனைத்துலகமயமாக்கினீர்கள்
அது ஒரு இன்றைக்கு காஷ்மீர் பிரச்சனை இன்டர்நேஷ்னலைஸ் ஆகிடுச்சுல்ல. ஆமாம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இந்தியாவுக்கு, நீங்கள் அந்த பிரச்சனையை தீர்க்காத வரைக்கும் பாகிஸ்தான் பிரச்சனையும் தீராதுங்க அப்படின்னு டிப்ளமேட்டிக் சேனல்ஸில் அதானே சொல்லுவாங்க. பாகிஸ்தான் பிரச்சனையை நீங்கள் சேர்த்து பேசினாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும் அப்படிங்கிற ஒரு உரையாடலாம் வரும் இல்லையா. ஸோ யூ எஃபெக்டிவ்லி அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி இன்டர்நேஷ்னலைஸ்ட் காஷ்மீர் இஷ்யூ இதெல்லாம் வரும். அதனால் ஒரு அவசர பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாதர், இந்த போர் குறித்து அடுத்த வர நகர்வுகள் குறித்து நம்ம நிறைய உரையாடலாம். உங்களுடைய நேரத்திற்கும் இந்த வாய்ப்பிற்கும் நன்றி. நன்றி.